ஆர்வத்தோடு ரசித்து செய்யும் எந்த தொழிலும் சமூகத்தில் பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தும். பிளாட்பாரத்தில் குறைந்த எண்ணிக்கையில் புத்தக கடை வைத்து தன் பணியை துவக்கியவர் இன்று 50 லட்சம் புத்தகங்களுக்கு சொந்தக்காரராகி இருக்கிறார் பாண்டியன். கடை, வீடு, குடோன் என்று அனுதினமும் புத்தகங்களோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டதாலோ என்னவோ KK நகர் பகுதி மக்கள் இவரை நூல் பாண்டியன் என்றே அழைக்கின்றனர். பல அரிய நூல்களை பாதுகாத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதால் இவருக்கு கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சியில் புத்தக வித்தகர் என்ற விருது வழங்கி கௌரவித்தனர். கருவறைக்கு முன்னிருந்து கல்லறைக்கு பின்வரை என்ன புத்தகம் வேணும், என்ன சப்ஜெக்ட் வேணும், எல்லா விதமான புத்தகம் கிடைக்கும். தென் சப்ஜெக்டாக வேணாலும் சரி, ஜென்ரலாக வேணாலும் சரி, இந்த மாதிரி எல்லா புத்தகமும் கிடைக்கும். நான் இந்த கடையை ஒரு 33 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தேன். முதல் சாலை ஓரத்தில் ஒரு 200-300 புக்கை வச்சு தான் ஆரம்பித்தேன். அப்போல்லாம் புத்தகமே ரொம்ப கிடைக்காது. அந்த மாதிரி காலத்தில் நான் புக்கு கடை ஆரம்பித்தேன். அப்போ நான் கடை வச்ச அன்னைக்கு நல்ல வரவேற்பு, நிறைய வாடிக்கையாளர்கள் அந்த மாதிரி என்னை தேடி வந்தாங்க. அப்போ அவங்க தேவையை அதிகரிக்க நான் கொஞ்சம் புத்தகத்தை கொஞ்சம் அதிகமாக தேட வேண்டியதாகிடுச்சு. அது மாதிரி எங்கிட்ட ரொம்ப கிடைக்காத புத்தகம் சொல்கிறவங்களுக்கு 2-3 நாள் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து கொடுத்துருவேன். இங்கே வாசித்து படிக்கிறவங்க, என்கிட்ட வாங்கி படிக்கிறவங்கள பாதி பேருக்கு நானே செலக்டிவாக புக்கை எடுத்து கொடுத்துருவேன். இந்த புக்கை படித்தா உங்களுக்கு நல்ல சாய்ஸு, நல்லா புரியும் அப்படின்னு அதுக்கு ரிலேட்டிவ் ஆத்தர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். இது ஒரு 20 வருஷமாக நான் தொடர்ந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன் புக்குக்காக. பேப்பர், வாட்ஸ்அப் என்று எத்தனையோ தொழில்நுட்பங்கள் பெருகினாலும் புத்தகத்தை கைகளில் ஏந்தி படிக்கும் பழக்கத்திற்கு ஈடாகாது. வாங்கிய புத்தகங்களை தூசுகளிலிருந்தும் கரையான்களிலிருந்தும் பாதுகாப்பது உண்மையில் சவாலான விஷயம். அதையும் இவர் திறம்பட செய்கிறார். மக்கள்கிட்ட சொல்றது புத்தகத்தை இங்க அசைக்காம அப்படியே ரேக்ல வச்சுனாவே கண்டிப்பா பூச்சி வரும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புக்கு நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது. அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு எதையோ ஒரு பக்கத்தை எடுங்க, திருப்பி வைங்க. அந்த ஷேக்னஸ், அந்த ரேக்ல எடுக்கும்போது அந்த ஷேக்னஸ் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். முடிஞ்ச காத்தோட்டமா வைங்க. வெயில் படுற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ 3 மாசம் 6 மாசம் முறை எடுத்து வெளியே வச்சு திருப்பி அடிக்க வைங்க. புத்தகத்தை நீங்க விட்டு கொடுக்குற நாளைக்கு நீங்க அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுக்குற ஒரே சொத்து இந்த புத்தகம் தான். நீங்க எத்தனை கொடுத்தாலும் ஈடாகாது இந்த புத்தகத்துக்கு. வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு செயல்படுபவர்கள் மத்தியில் பணம் தனக்கு 2ஆம் பட்சம்தான், வாசகர்களின் திருப்திதான் முக்கியம் என்று புத்தக தேடலில் சோர்வடையாமல் இருக்கும் நூல் பாண்டியன் விசித்திரமானவர். இவரை தொடர்பு கொள்ள 944444 296449 என்ற எண்ணில் அழைக்கவும்.